மிருகங்கள்ட்ட இல்லாத நிறைய நல்ல விஷயங்கள் வந்து மனுஷங்கிட்ட இருக்கு. இது நம்ம எல்லாருமே வந்து ஒத்துக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, மனிதனுடைய சோஷியல் கோஆப்பரேஷன். அதாவது ஒரு சமுதாயத்துல ஒத்து போகக்கூடிய ஒரு பண்பு. அந்த ஒரு அடிப்படை பண்பு இருக்க போய் தான் நம்ம இன்னைக்கு ஒரு சின்ன குரூப்பா இருந்து பல குரூப்ஸா பிரிஞ்சு இன்னைக்கு நம்ம உலகம் முழுக்க நம்ம வந்து யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா இந்த சோஷியல் கோஆப்பரேஷன் அதுக்கு வந்து முக்கியமான ட்ரெய்ட்ஸ் நிறைய இருக்கு. அண்டர்ஸ்டாண்டிங், அக்செப்டன்ஸ், மெயினா டாலரன்ஸ். ஆனா இது எல்லாத்துக்கும் மேல யூவல் நோவா ஹராரி என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஒரு பேசிக் குவாலிட்டி அன்னைக்குள்ள மனுஷன்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொன்னா அது காசிப்பிங். யூஸ்வலாவே வந்து நம்ம நெகட்டிவ் திங்ஸ் பத்தி தான் காசிப் பண்ணுவோம். பாசிட்டிவ் திங்ஸ் வந்து நம்ம காசிப் பண்றது இல்லை. இந்த காசிப்பிங் வந்து பிடிக்குதோ பிடிக்கலையோ, ஒரு 4 பேர் இருக்கிற இடத்துல 5வது ஒருத்தரை பத்தியோ இல்ல ஒரு குரூப்பை பத்தியோ நம்ம வந்து காசிப் பண்றது மனிதர்களுடைய நேச்சர். நம்ம நினைப்போம் நம்ம நல்ல விதமா தானே சொன்னோம், நம்ம ஒன்றும் தப்பா சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு நல்ல விதமா தெரியுது, நல்ல விதமா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம ஒருத்தரை பத்தி இவங்க வந்து 100% நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு 80% இவங்க நல்லவங்க. ஆனா ஒரு 20% அவங்க வந்து அவங்க கிட்ட நெகட்டிவ் குவாலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்றப்ப நம்ம வந்து அங்கேயும் நம்ம காசிப் பண்ண தான் செய்யறோம். இந்த ஆத்தர் வந்து இவர் ரொம்ப அழகா சொல்றாரு. ஒரு செட் ஆஃப் பிசிக்ஸ் ப்ரொஃபசர்ஸ் மீட் பண்ணாங்க அப்படின்னா அவங்க ஒன்றும் ஐன்ஸ்டைன் பத்தியோ அல்லது தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி பத்தியோ பேச மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு செட் ஆஃப் காமர்ஸ் ப்ரொஃபசர்ஸோ இல்லை ப்ரொஃபஷனல்ஸோ மீட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா இந்தியாவோட எக்கனாமி பத்தியோ இல்லை வேர்ல்டு எக்கனாமி பத்தியோ பேச போறது இல்லை டெஃபினட்டா. இப்போ யுவல் நோவா ஹராரியோடைய வேர்ட்ஸ் மூலமா நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா என்னதான் படிச்சவங்களா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா கூட அவங்க பேசக்கூடிய டாபிக் என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னா அவங்க சப்ஜெக்ட் சம்பந்தப்பட்ட டாபிக்கா இருக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. அவங்க எதை பத்திலாம் பேசலாம் அப்படின்னு சொன்னா யாருக்கு யார் மேல இன்ட்ரெஸ்ட், யார் யாரு கூட இருக்கிறாங்க, யாருக்கு யாரை பிடிக்காது, உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய சேலரிக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன. ஸோ இது மாதிரி மேட்டர்ஸ் தான் பேசுவாங்களே தவிர அவங்களுடைய அவங்களுடைய காமன் டாபிக் அந்த சப்ஜெக்ட் நாலேஜ் பத்தி இல்லை சப்ஜெக்ட் பத்தி அவங்க பேச போறது இல்லை அப்படின்றதுதான் வந்து அவர் சொல்றது. ஆனா அதுதான் உண்மையும் கூட. இன்னைக்கு நம்ம வந்து சொசைட்டில வாழணும், ஒரு சோஷியல் அப்ரூவல் வேணும் அப்படின்னு சொன்னாலே வந்து 4 பேர் கூட அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கணும். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்னா என்ன அப்படின்னு சொன்னா, ஒருத்தங்க ஒண்ணு பேசுறப்ப நம்ம எப்ப பார்த்தாலும் நம்ம ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கிறேன், நான் வந்து ஓப்பனா பேசுவேன், எல்லாத்தையும் ஃப்ராங்கா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே நம்ம வந்து ரிபியூக் பண்ணிட்டோ ரிஃப்யூஸ் பண்ணிட்டோ இருக்க முடியாது. சில இடங்கள்ல நம்ம வந்து பிடிக்கல அப்படின்னு சொன்னா கூட ஆமா அப்படின்னு சொல்லித்தான் ஆகணும். திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் லெசன் தட் ஐ ஹவ் லேர்ன்ட் மை செல்ஃப் இன் மை லைஃப். ஸோ மற்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.